வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயத்தை அடிக்கடி சமைத்து நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டெனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால் வெந்தயத்தால் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக கோடை காலங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக வெந்தயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் வறட்சி, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் வெப்பம் எல்லாம் நமக்கு நீங்கி உடல் குளிர்ச்சி பெறும். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோய் தீர்ந்து போவதற்கு நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் குடல்களிலிருந்து அகற்றப்பட்டு பெருங்குடல் நமக்கு சீராக இயங்க ஆரம்பிக்கும். பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். பெருங்குடல் புற்றுநோயை குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை அவங்க எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதால நரம்புகளில் இறுக்கம் ஏற்படாமல் நரம்புகள் இயல்பான அளவில் ரத்தத்தை இதயத்துக்கு சப்ளை பண்ணும். ஸோ இதய துடிப்பு சீராக இருக்கும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை எதுவும் இருக்காது. இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான இதயம் நமக்கு கிடைக்கும். எலும்புகள் பலம் பெறுவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக அஃபெக்ட் பண்ணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை சிதைத்து உடலில் இருந்து வெளியேற்றுவதால் உடலுக்கு வலு சேர்க்கிறது. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாறாது. காயம் ஏற்பட்டால் கூட அது நமக்கு எளிதில் ஆறி போயிடும். கீழே நம்ம விழுந்தோம் அப்படின்னா கூட நமக்கு எலும்பு ஃப்ராக்சர் ஏற்படாது. அந்த அளவுக்கு எலும்பு பலமாக இருக்கும். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு இப்போ இருந்தே வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பசியின்மை அகன்று போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிடுவதை சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காம அது செரிக்கிறதுக்கு தாமதமாகிறதால தான் பசியின்மை அப்படின்ற அந்த ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுது. பசியின்மையை நீக்கிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயத்தை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு உங்களுக்கு தங்காது. அது செரிக்க ஆரம்பித்து செரிமானமானதுலேருந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும். இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் சிறந்த மருந்தாக இருக்கு. உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இவை அனைத்துமே உணவுகளினுடைய செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்கள் அதை எல்லாத்தையுமே சிதைத்து வெளியேற்றி ஆரோக்கியமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மட்டுமே நமக்கு பெற வைக்கும். அப்போ செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கிறதால செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம் உடலை விட்டு வெளியேறி விடுவதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். சுவாச கோளாறு தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள், மூச்சு திணறல் இருக்கிறவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு கொஞ்சமாக அதை எடுத்துக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு விடுதலை பெற்றுத்தரும். ஸோ அது இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தன்மை அழித்துவிடும். முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய சருமத்தில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு தோல் நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின் போது முகப்பொருவும் நமக்கு இருக்கும். அப்போ முகப்பொரு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல வெந்தயத்தை ஊற வைத்து அதை அரைத்து முகப்பொரு இருக்கக்கூடத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் அதை உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூய்மையான ஒரு தண்ணீரில் நம்ம கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்சோம் அப்படின்னா முகப்பொரு நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். அதாவது 4 வாரங்கள், அதாவது 1 மாதங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முகப்பொரு நமக்கு இருக்கவே இருக்காது. அந்த முகப்பொரு மறைந்து போகக்கூடிய வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு. வெந்தயத்தை ஊற
வைத்து அரைத்து அதனை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்து போயிடும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், டெட் செல்ஸ், பாக்டீரியா, அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியேற்றிட்டு கண் கருவளையம் கரும்புள்ளிகளை வெந்தயம் நமக்கு வந்து நீக்கிடும். மின்னக்கூடிய சருமத்தை நமக்கு கொடுக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் சருமம் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு ஹெல்ப் பண்ணுது. இதை அரைத்து வெந்தயத்தை அரைத்து நம்முடைய முகத்தில் வந்து தடவிட்டு சிறிது நேரம் கழித்து கழுவணும் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை நீங்கி முகம் பொலிவு பெற ஆரம்பிக்கும். மேலும் அந்த கருமையான தோற்றம் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு தூய்மையான துணியில் தொடச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு அதாவது நமக்கு எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இளமை தோற்றத்தோடவே நம்ம இருக்கும். முக சுருக்கம் கூட நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான இயற்கையான சருமத்தை வெந்தயம் நமக்கு கொடுக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் நம்முடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கி அந்த புண்களை சரி பண்ணுது. மேலும் வெந்தயம் வந்து நம்முடைய உடலில் குளிர்ச்சியாகக்கூடிய பண்பு கொண்டிருக்கிறதால நம்ம குடலில் அதுக்கப்புறம் குடல் பகுதிகளில், வயிறு பகுதிகளில், தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்தும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி பண்ணிடும். இதனால் அல்சர் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காலை உணவுகளை மறக்காமல் வந்து சாப்பிட்றணும். அதே போல் காரசாரமான உணவுகளை அல்சர் சரியான வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும். வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண், அந்த அல்சர் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்குது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்கிறதால நீங்கள் தொடர்ந்து வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் நலம் பெறுவீங்க. ரத்தத்தில் எப்போதுமே உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு தான் இருக்கும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை நமக்கு நீங்கிடும். இதில் வேணால் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நமக்கு பாலை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த பொடுகு அதாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், பேன் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வெந்தயத்தை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கூட வந்து கலந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த நல்ல தீர்வை கொடுக்கும். அதே போல் குறிப்பாக வந்து நமக்கு சீதபேதி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சீதபேதி நீங்கி இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த உடல் வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. வெந்தயம் நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து இல்லைன்னா தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.